ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. குலோப் ஜாமுன் தான் நம்ம ரெடி மிக்ஸ் வச்சு பண்ண போகிறதில்ல. கோதுமை மாவில் எப்படி குலோப் ஜாமுன், அதுவும் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவு போட்டு நெய்யில் நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுக்கோங்க. நெய் எல்லா பக்கத்துலேயும் படணும், அப்போ தான் நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும். லோ ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்துருப்பாங்க. நல்ல வாசம் வந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரெடி மிக்ஸ் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கினா அழுத்தமாக பிசைய மாட்டோம், சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துப்போம். ஆனால் கோதுமை மாவில் செய்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் இப்படி பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. 1/2 கப் ஜீனி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லது குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த பிசுக்கு பதம் வந்தால் போதும். கையில் தொட்டு தடவி பார்க்கையில் பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சுகர் சிரப் தயாராகிடுச்சு. மாவு நல்லா ஊறிட்டு இப்போ லேசாக கையில் நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கோதுமையில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பாகு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பாகும் ரொம்ப சூடாக இருந்து குலோப் ஜாமுனும் உங்களுக்கு சூடாக நீங்கள் தூக்கி போட்டிங்க, பொரிச்ச உடனே போட்டிங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும். பாகு வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குலோப் ஜாமுன் கோதுமை குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.